அனாலிசிஸ் ஏன் நமக்கு ஒரு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டூ 0 இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். இத சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்னன்னா, இதுக்கு எந்த ரியல் நம்பரும் இத சாட்டிஸ்ஃபை பண்ணாது. மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ரியல் நம்பர் ஏன்னா அப்ப வரைக்கும் ரியல் நம்பர்ங்கிற ஒண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. ரியல் நம்பர் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன இதிலிருந்து எந்த நம்பர் எக்ஸ்க்கு பதிலா போட்டாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா ஒரு நம்பர ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா அப்புறம் மறுபடியும் பிளஸ் 1 ஆட் பண்ணணும். ஆனா 0 வரணும். ஏன்னா எந்த நம்பர ஸ்கொயர் பண்ணாலும் அது நெகட்டிவா இருக்காது. இல்லையா? 0 இருக்கும் அல்லது பாசிட்டிவா மாறிரும். அப்போ ஒரு நான் நெகட்டிவ் நம்பரோட ஒரு பாசிட்டிவ் நம்பர ஆட் பண்ணா 0 வரதுக்கு வாய்ப்பில்ல. அப்ப இந்த மாரி வரவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, அப்ப நமக்கு வேற ஒரு நம்பர் சிஸ்டம் தேவைப்படுது. இந்த மாரி வரும்போது சிக்கல்ல மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றாங்க. இப்படி ஒரு ரியல் நம்பர் கிடையாது. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது ஒரு யூனிட் அ இமேஜினரி யூனிட் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துடுறாங்க. ரூட் ஆஃப் -1 நமக்கு ரூட் ஆஃப் -1 எழுதுறது கஷ்டமா இருக்கும். ரிப்பீட்டடா எழுதும்போது. அதனால அப்படிங்கிற நோட்டேஷன் வந்து குடுத்துடுறாங்க. நம்ம ஆக்சுவலி அப்படின்னு ரீட் பண்றோம். இது அயோட்டா அப்படிங்கிறது. இந்த சிம்பல குடுத்தவர் யாரு அப்படின்னா, ஆய்லர் யூலர் அப்படின்னு சொல்லுவோம். அவர்தான். இந்த சிம்பல குடுத்தவரு. அப்புறம் அந்த ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் ஒண்ணு இம்பார்ட்டன்ட் இருக்கு. என்னன்னா, பவர் I தீட்டா பிளஸ் 1 அப்படிங்கிறது 0 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த மாரிலாம் ஒண்ணு வரும். ஒரு சம் ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் குடுப்பாங்க. அதுல இந்த மாரி ஒண்ணும் வரும். அதுக்கு ஆக்சுவலா பவர் I பை. தீட்டா வந்து இந்த இடத்துல பைன்னு இருக்கணும். பவர் I பை பிளஸ் 1. காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை 0 ஆயிரும். காஸ் பை வந்து -1. அப்ப -1 பிளஸ் வந்து 0 ஆகும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பேரு. வெரி ஃபேமஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ல இந்த ஆய்லர்ஸ் ஈக்குவேஷனும் சேரும். ஓகே. அப்ப நமக்கு இந்த காம்ப்ளக்ஸ் நம்பர்னா ஆக்சுவலி இது காம்ப்ளக்ஸ் நம்பர்ல ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு நோட்டேஷன் குடுத்துறாங்க. ரூட் ஆஃப் -1. அப்புறம் காம்ப்ளக்ஸ் நம்பர்ங்கிறத எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னா, பிளஸ் ஐபி. இல்ல ஏயும் பி என்னவா இருக்கும்னா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரியல் நம்பரா இருக்கணும். A, B belong to R. The set of all numbers like this. இது இது ஒரு புது நம்பர் சிஸ்டமா கிரியேட் பண்ணிடுறாங்க. அதுவரைக்கும் கிடையாது. செட் ஆஃப் காம்ப்ளக்ஸ் நம்பர்ஸ். நோட்டேஷன் வந்து நம்ம சி அப்படின்னு குடுக்குறோம். அப்ப இந்த பிளஸ் ஐபிங்கிறதுல ஏபி வந்து ரியல் நம்பராவும் இருக்கலாம். மறந்துறக்கூடாது. அப்ப பிக்கு 0 போட்டுட்டோம்னா எல்லா ஏவும் வந்துரும். அப்ப கிளியரா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஆர்ங்கிறது சப்செட் ஆஃப் சி. ஏன்னா எல்லா ரியல் நம்பருமே காம்ப்ளக்ஸ் நம்பர் தான். ஆனா ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர் வந்து ரியல் நம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இது வந்து சூப்பர் செட் சிங்கிறது. ஆர்ங்கிறது சப்செட் தான். இத அப்படியே நம்ம குயிக்கா மட்டும் பார்த்துருவோம். இப்ப நம்ம சொன்ன விஷயம் தான். நம்பர் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அல்லது பிளஸ் ஐபின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு காம்ப்ளக்ஸ் நம்பர்ன்னு பேரு. நொட்டேஷன் வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிறத ஷார்ட்டா என்ன பண்ணிடுறோம்னா, வெறும் இசட்ன்னு சொல்லிடுறோம். 2 நொட்டேஷன் குடுக்காம, ஒரே இதுல வெறும் இசட் அப்படின்னு சொல்லிருவோம். இதுல எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது ரியல் நம்பர். வந்து ரூட் ஆஃப் -1. அப்புறம் கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளக்ஸ் நம்பர். இசட் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா, இந்த அதாவது இமேஜினரி பார்ட்டோட சைன மாத்தணும். இப்ப இமேஜினரி பார்ட் ஒய்ன்னு இருந்தா, அத ஒய்ன்னு மாத்தணும். அப்படி கிடைக்கிற நம்பருக்கு பேரு காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு பேரு. அதுக்கு நொட்டேஷன் பார்த்தோம்னா, இசட் பார். இசட் போட்டுட்டு மேல ஒரு கோடு போட்டுருவோம். ஸோ இசட் பார் அப்படிங்கிறது காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட். அப்ப எக்ஸ் மைனஸ் ஐஒய்க்கு காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட் வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்படியே ரிவர்ஸ்லயும் போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, மாடுலஸ். மாடுலஸ் ஆஃப் ஜென்ங்கிறது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அல்லது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மாரி. அப்போ ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர வந்து நம்ம இந்த மாரி பிளேன்ல வந்து மார்க் பண்ணலாம். அதாவது 2 டைமென்ஷனல் பிளேன்ல இருக்கு அப்படின்னா, இதுதான் நம்ம எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு இதத்தான் சொல்றோம். எக்ஸ், ஒய்ன்னு இதத்தான் சொல்லப் போறோம். இது இசட்ன்னு சொல்லலாம். பிங்கிற பாயிண்ட்டும் சொல்லலாம். அப்ப இதையும் ஆரிஜினையும் நம்ம கனெக்ட் பண்ணிறலாம். ஜாயின் பண்ணிறலாம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? அது வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு அர்த்தம். ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட்க்குள்ள டிஸ்டன்ஸ். அப்புறம் இங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும். சப்போஸ் இது தீட்டா அப்படின்னு வச்சுக்குருவோம். இந்த தீட்டாக்கு பேர் என்ன சொல்லப் போறோம்னா, இந்த மாரி ஆர்குமென்ட் அப்படின்னு சொல்லப் போறோம். இந்த அடுத்து இருக்கு. அப்ப காம்ப்ளக்ஸ் நம்பர பொறுத்தவரை நமக்கு 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து மாடுலஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆர்குமென்ட் அப்படிங்கிறது. அப்ப எந்த காம்ப்ளக்ஸ் நம்பரா இருந்தாலும் 2 ஃபார்மட்ல எழுதலாம். ஐ மீன் மோர் தென் 2 ஃபார்மட்லயும் எழுதலாம். ஒண்ணு வந்து அத கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்லுவோம். எக்ஸ் பிளஸ் ஐஒய்.
இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, இந்த தீட்டாவும் ஆரை யூஸ் பண்ணி எழுதலாம். இந்த மாதிரி Z ஈக்குவல் டூ ஆர், ஆர் இன்டு காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். அந்த காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டாவை இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிடலாம். இங்க ஆருங்கிறது மாடுலஸ் ஆஃப் Z, தீட்டாக்கு பேர் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் Z அப்படின்னு பேரு. இன் ஜெனரல் இதோட ஃபார்முலா வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் y பை x. அதுல பர்ட்டிகுலரா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஆக்சுவலா ஏன் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் Z வந்து இப்போ சப்போஸ் 45 டிகிரி வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் Z இருந்தா, அந்த 45 டிகிரி கூட 360 டிகிரி ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வந்து சேருவோம். இப்போ சப்போஸ் இந்த தீட்டா 45 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 360 + 45 அதாவது 405 டிகிரி. அப்பயும் இதே இடத்துல வந்து தான் நிற்போம். மறுபடியும் 360 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆர்குமெண்ட்டுங்கிறது ஒரு தீட்டா கண்டுபிடிச்சோன்னா, அந்த தீட்டா கூட 2π ஆட் பண்ணிக்கலாம். அதில் பர்ட்டிகுலராக என்ன பண்ணுறோம்னா, -πலேருந்து +π வரைக்கும். இந்த -π சேர்க்காம +π சேர்த்துக்கிறோம். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பேர் வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் பேரு. நொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா, இது கேபிட்டல் ஏன்னு போட்டிருப்போம். இந்த கன்வீனியன்ட்டுக்காக. 2க்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படின்றதுக்காக. இன் ஜெனரல் அந்த பக்கத்துல ஒரு ஃபார்முலா குடுத்துருக்கோம். ஸ்மால் ஏஆர்ஜி அப்படின்னா எல்லா ஆர்குமெண்ட்டுன்னு அர்த்தம். ஸ்மால் ஏஆர்ஜின்னு போட்டிருக்கிறது எல்லா ஆர்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரின்சிபல் ஆர்குமெண்ட் பிளஸ் 2nπ. என்னங்கிறது 0, +r-1, +r-2 இப்படி போயிட்டே இருக்கு. நெகட்டிவ் போட்டாலும் அதே இடத்துக்கு தான் வரும். அதனால பிரச்சனை இல்லை. இப்படி போட்டுக்கலாம். அப்போ இது தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு கேட்டா, அதோட வேல்யூ வந்து -182 +180க்குள்ள தான் இருக்கணும். இதுல டிகிரில சொன்னோம்னா, ரேடியன்ல சொன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதுல -π இன்க்ளூட் பண்ணல, +π இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அஸ் பர் டெஃபனிஷன் இது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டி மோயர்ஸ் தியரம். இந்த எண்ணுங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் அல்லது எனி இன்டிஜர். இந்த இடத்துல எனி இன்டிஜர். பாசிட்டிவ் மட்டும் இல்ல, எனி இன்டிஜர். பாசிட்டிவ், நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கலாம். தென் காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா பவர் n. இந்த எண்ணை வந்து அப்படியே எங்க கொண்டு போயிடலாம்னா, தீட்டாக்கு பக்கத்துல கொண்டு போயிடலாம். காஸ் n தீட்டா பிளஸ் சைன் n தீட்டா அப்படின்னு கொண்டு போயிடலாம். ஸோ இது இன்டிஜருக்கு மட்டும் இல்ல. அந்த எண் வந்து ஃபிராக்ஷனும் இருக்கலாம். அந்த ஃபிராக்ஷனும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு இருக்கலாம். பட் இந்த 2க்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். இந்த பவர் போட்டோம்னா ஒரு வேல்யூ தான் வரும். பட் ஃபிராக்ஷனா இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒன் ஆஃப் த வேல்யூஸா இருக்கும். காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா பவர் n இஸ் காஸ் n தீட்டா பிளஸ் சைன் n தீட்டா. இந்த காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா பவர் n-க்கு இந்த காஸ் n தீட்டா பிளஸ் சைன் n தீட்டாங்கிற நம்பர் ஒரு வேல்யூவா இருக்கும். அப்ப இன் ஜெனரல் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னா, n ஈக்குவல் டு p பை q அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டோட்டலா வந்து p பை q, q வேல்யூஸ் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து இந்த q டினாமினேட்டர் தான் எப்பவுமே பார்க்கணும். q வந்து என்ன இருக்கும், அத்தனை வேல்யூஸ் இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல வந்து இன்டிஜர் n வந்து இன்டிஜரா இருந்தா இந்த ரிசல்ட் ட்ரூ. அதே மாதிரி n ஃபிராக்ஷனா இருந்தாலும் ஈக்குவல்டும் போட்டுக்கலாம். பட் அந்த ஈக்குவல் போக நிறைய வேல்யூஸ் இருக்கும். சரியா? இப்ப இந்த எண்ணுங்கிறது இர்ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா, இந்த எண் வந்து இர்ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா, இந்த ரிசல்ட் வந்து கரெக்ட்டா தப்பா? அதாவது இந்த செகண்ட் ரிசல்ட். இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்து சொல்லும்போது, அப்ப அதுக்கு அடுத்ததுக்கு அது ட்ரூவா இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் எப்பவுமே. இந்த எண் வந்து இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு இருக்கும்போது, இந்த ரிசல்ட் வந்து ட்ரூவான்னு கேட்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனிங்க. இதுதான் நமக்கு இந்த பர்ட்டிகுலர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து கிளியர் பண்றதுக்கு இந்த மாதிரி யோசிக்கும்போது தான் நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோம். நார்மலா எல்லாருமே படிப்பாங்க, புக்க வச்சு படிப்பாங்க, மெட்டீரியல் வச்சு படிப்பாங்க. பட் இந்த மாதிரி யோசிக்க தெரிஞ்சவங்க தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. ரைட்டா? இது இர்ரேஷனலுக்கும் பொருந்தும். ஓகேவா? நீங்க அதனால நோட் பண்ணிக்கங்க. தி ரிசல்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் இர்ரேஷனல். n வந்து பியூர்லி இமேஜினரியா. அன்மியூட் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுங்க. பியூர்லி ரியலா, இமேஜினரியா?
பியூர்லி ரியல் இல்லையா? நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, பியூர்லி ரியல்ன்னு சொல்லணும்னா, இதுல இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடாது. அதாவது இமேஜினரி பார்ட் வந்து 0ன்னு இருக்கணும். ரீகால் பண்ணிருவோம். x பிளஸ் ஐஒய்ல இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா, ரியல் பார்ட் ஆஃப் இசட். ஏன்னா இது வந்து இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த எக்ஸுக்கு பேர் வந்து ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு பேரு. இந்த ஒய்க்கு பேரு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஐய சேர்க்கக்கூடாது. நெறைய பேர் ஐயோட சேர்த்து எழுதுவீங்க. ஐய சேர்க்கக்கூடாது. இந்த ஒய்க்கு பேர் என்னன்னா, இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். ஒருவேளை இங்க மைனஸ் இருந்தா அதையும் சேர்த்து எடுக்கணும். பிளஸ் ஒய் பிளஸ் ஐ பிளஸ் ஐ அப்படின்னு வச்சுக்கிட்டு மீதி என்ன இருக்கோ அதுக்கு பேர் வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். ரைட்டா? இப்ப இந்த நம்பரையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5ங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்னா, 5 பிளஸ் ஐ இன்டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்ப இமேஜினரி பார்ட் தான் 0வா இருக்கு. அப்ப இந்த 5ங்கிறது பியூர்லி ரியல். கரெக்ட்டா? சரி. இன்னொரு நம்பர் எழுதுறேன். 2i அப்படின்னு எழுதுறேன். இது என்ன வரும்? பியூர்லி இமேஜினரி. IMGன்னு போட்டுக்கலாம். பியூர்லி இமேஜினரி. ஸோ இத எப்படி பார்ப்போம் அப்படின்னா, 0 பிளஸ் ஐ இன்டு 2 அப்படின்னு பார்ப்போம். அப்ப எனக்கு எது 0வா இருக்குன்னா, இந்த இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் பார்ட். இல்லையா? ரியல் பார்ட் 0. சரி. 1 மைனஸ் 5i. இது பியூர்லி ரியலா? இமேஜினரியா? இது 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. இல்லையா? அப்ப வந்து என்னன்னா, நெய்தர் பியூர்லி ரியல் ஆர் இமேஜினரி. 2மே கிடையாது. பியூர்லி ரியலும் கிடையாது. நெய்தர் பியூர்லி ரியல் நார் பியூர்லி இமேஜினரி. இது எதுக்காக இந்த மாரி எக்ஸாம்பிள்னா 2ம் இல்லாமயும் இருக்கும் அப்படின்றதுக்காக. சரி. 0 இது என்ன நம்பர்? பியூர்லி ரியலா? பியூர்லி இமேஜினரியா? இல்ல 2மே இல்லையா? பியூர்லி ரியல். ஓகே எடுத்துக்கலாம். 0 வந்து 0 பிளஸ் ஐ இன்டு 0ன்னு எடுத்துக்கலாம். கரெக்ட் தான். அதனால என்ன பேர் சொல்லலாம் அத? பியூர்லி ரியல்ன்னு சொல்லலாமா? இல்ல பியூர்லி இமேஜினரின்னு சொல்லலாமா? இல்ல 2மே இல்லைன்னு சொல்லிறலாமா? மேல இருக்க இந்த இத சொன்ன மாரி. 1 மைனஸ் 5i சொன்ன மாதிரி. நமக்கு இந்த மாரி கன்ஃப்யூஷன் வரும்போது நீங்க என்ன யோசிக்கணும்னா, டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். டெஃபனிஷன் என்னன்னா, ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்ட பாருங்க. ரியல் பார்ட் 0வா இருந்தா அது பியூர்லி இமேஜினரி. இமேஜினரி பார்ட் 0வா இருந்தா அது பியூர்லி ரியல். அப்ப நான் இங்க எப்படி பார்க்கிறேன்னா, இந்த இந்த நம்பர பார்க்கும்போதே 0 பிளஸ் ஐ இன்டு 0ன்னு இருக்கா? இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இமேஜினரி பார்ட் தானே. அப்ப எனக்கு இமேஜினரி பார்ட் 0ன்னு இருக்கா? இப்போதைக்கு நீங்க இது மட்டும் தான் பார்க்கணும். வேற எதுவுமே யோசிக்கக்கூடாது. எனக்கு இமேஜினரி பார்ட் 0வா இருக்கு. அப்ப இமேஜினரி பார்ட் 0வா இருந்தா, அந்த நம்பருக்கு நான் பேர் என்ன குடுக்கலாம்னா, பியூர்லி ரியல்ன்னு குடுக்கலாம். ஓகேவா? இது ஒண்ண முடிச்சிரணும். அடுத்து ரியல் பார்ட்டுக்கு வாங்க. ரியல் பார்ட் 0வா இருக்கா? அப்ப ரியல் பார்ட் 0வா இருந்தா, அந்த நம்பருக்கு பேர் என்ன குடுக்கலாம்னா, பியூர்லி ரியல். சாரி பியூர்லி இமேஜினரி. ரியல் பார்ட் ஆப்போசிட்டா ஒரு நேம். இமேஜினரி பார்ட் 0வா இருந்தா பியூர்லி ரியல். ரியல் பார்ட் 0வா இருந்தா பியூர்லி இமேஜினரி. அப்ப இது ஆக்சுவலா இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் 0 இஸ் போத் பியூர்லி ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி. ஓகேவா? இந்த 0வ தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. விச் இஸ் போத் பியூர்லி ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி. எந்த நம்பரும் கிடையாது. ஓகேவா? 0 இஸ் த ஒன்லி நம்பர் விச் இஸ் போத் பியூர்லி ரியல் அண்ட் இமேஜினரி. வேற எந்த நம்பரும் இந்த மாரி 2மே இருக்காது. டெஃபனிஷன்லயே அப்படி வரவே வராது. அ லிமிட் z டெண்ட்ஸ் டூ பிளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் z. வேர் zங்கிறது காம்ப்ளக்ஸ் வேரியபிள். இதோட வேல்யூ என்ன? அதே மாரி லிமிட் z டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல இப்படி போட்டுக்கிறேன். இ பவர் z. இதோட வேல்யூ என்ன? இது z டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி. இது z டெண்ட்ஸ் டூ மைனஸ் இன்ஃபினிட்டி.
சரியா கேட்கல. சொல்லுங்க. ஓகே. அப்படி வந்துருமா? 0ன்னு வந்துரும். சரி. இப்போ காம்ப்ளக்ஸ் அனாலிசிஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்குன்னு பார்ப்போம். எங்கேயாவது லிமிட் z டெண்ட்ஸ் டூ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? சார் இப்பதான் சார் நீங்க எழுதி போட்டீங்கன்னு சொல்லிறக்கூடாது. இத தவிர, இந்த இடத்த தவிர. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இதுல வரும். எதுல? ரியல் அனாலிசிஸ்ல வரும். எக்ஸ் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி பார்ப்போம். அதே மாரி எக்ஸ் டெண்ட்ஸ் டூ மைனஸ் இன்ஃபினிட்டி பார்ப்போம். கரெக்ட் தானே? காம்ப்ளக்ஸ் நம்பர்ல, காம்ப்ளக்ஸ் அனாலிசிஸ்ல z டெண்ட்ஸ் டூ மைனஸ் இன்ஃபினிட்டின்னு இருக்கவே இருக்காது. ஓகேவா? காம்ப்ளக்ஸ் நம்பர பொறுத்தளவுல ஒரே ஒரு இன்ஃபினிட்டி தான். மாரி பிளஸ் இன்ஃபினிட்டி ஒரு பக்கம், மைனஸ் இன்ஃபினிட்டி ஒரு பக்கம் அப்படின்னு இருக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வித்தியாசம் தெரியணும். ரைட்டா? நீங்க என்னன்னா நம்ம படிக்கும்போதே நம்ம வந்து அங்கேயெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஏன்னா அது வந்து ரியல் நம்பர். அப்ப ரியல் நம்பருங்கும்போது எப்படி பார்க்குறோம்னா, இந்த சைடு போயிட்டே இருந்தா குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி. இந்த சைடு போனா கூடிக்கிட்டே போகும். அதனால பிளஸ் இன்ஃபினிட்டி. சரியா? அந்த கான்செப்ட்க்கு வரோம். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளேன் இது. ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பரே வந்து நம்ம இந்த மாரி நம்பர் லைன்ல மார்க் பண்ண முடியாது. ஒரு பிளேன்ல மார்க் பண்ணுவோம். அப்ப இசட் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டினாலே எந்த பக்கம் போனாலும் இசட் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி தான். ஓகேவா? நீங்க ஹரிசாண்டலா போனாலும் அது இசட் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி தான். வெர்டிகலா போனாலும் இசட் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி தான். சரியா? இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போனாலும் இசட் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி தான். இங்க கீழ போனாலும், லோயர் சைடு போனாலும் இசட் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி தான். டயகனலா போனாலும் இசட் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி தான். சரியா? எல்லாமே ஒரே பேரு. காம்ப்ளக்ஸ் நம்பர பொறுத்தவரை இசட் டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டின்னு தான் எழுதணும் வேணாம்ல. சரியா? ஓகே. இப்படிதான் நமக்கு டவுட் வரும். அதுக்காக தான் அங்கங்க அந்த வார்த்தையிலே ட்ரிக் வச்சுக்கிறணும். மறக்காம இருக்கிறதுக்கு. இந்த கொலினியர் அப்படிங்கிற வார்த்தையில பிளேன் வருமா? லயன் வருமா? லயன் வருதா? அப்ப இனிமேல் மறக்கக்கூடாது. So 2 or more complex number lying on the same line are called collinear points. ஓகேவா? பேர் வந்து நீங்க கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு படிங்க. அந்த கொலினியர்ல லைன் மறைஞ்சிருக்கு. அப்ப லைன் மேல இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த மாரி வந்து 3 பாயிண்ட் வந்து கொலினியர் பாயிண்ட்ஸா இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர வந்து டிவைட் பண்ணி போட்டு அது ரியல் நம்பரா இருக்கணும்னு. இன்னொன்னு சொல்லிர்றேன். ஏன்னா, அப்ப அந்த பிளேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு வந்து யூசுவலா கோப்ளேனார் அப்படின்னு சொல்லுவோம். கோப்ளேனார். பிளேன் வந்து கொஞ்சம் இல்லாம இருக்கும். அத பார்த்துக்கங்க. ஆக்சுவலா கோப்ளேனார் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம் பொதுவா. 2 ஆர் மோர் லைன்ஸ் லையிங் ஆன் த சேம் பிளேன் ஆர் கால்டு கோப்ளேனார் லைன்ஸ். இந்த மாரி இப்படி ஒரு லைன் இருக்கு. இப்படி ஒரு லைன் இருக்கு. அது ஒரே பிளேன்ல லை ஆகலாம். வெர்டிகலா இப்ப நான் இங்க இருந்து வந்து அப்படியே வெர்டிகலா வரலாம். அப்படின்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன்ல நான் வரைய முடியாது. இல்லையா? அது வேற வேற பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த மாரி லைன்ஸ்க்கு பேரு. ஒரே பிளேன்ல இருக்க லைன்ஸ்க்கு பேர் வந்து கோப்ளேனார் லைன்ஸ் அப்படின்னு பேரு. அப்ப இந்த பிளேன்ங்கிறது அந்த மட்டும் இல்லாம இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இதான் அந்த கண்டிஷன். இந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துங்க. Z3 - Z1 டிவைடட் பை Z2 - Z1. இந்த வேல்யூ 2 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் டிவைட் பண்ணணும். இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து ரியல் நம்பரா இருக்கணும். அதான் கண்டிஷன். இத செக் பண்ணிட்டோம்னா, ரியல் நம்பரா இருந்தா அந்த 3 பாயிண்ட் வந்து ஒரே லைன் மேல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த லீனியர்னாலயா? இல்ல அது நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப நீங்க ஒரு லைன்ங்கிறத ஒரு ஒரு பிளேன்ல தான் இருக்கணுமா? இப்ப ஃபர்ஸ்ட் லைன் வந்து இப்ப இந்த பிளேன்ல இருக்கு. இன்னொரு லைன் வந்து நம்ம இந்த இசட் ஆக்சிஸ் போடுவோம் இல்லையா? அப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஆ இது வந்து ஒய் ஆக்சிஸ். இது இசட் ஆக்சிஸ். நம்ம ஆக்சுவலி புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி வரைவோம். ஆக்சுவலா இந்த இந்த லைன் வந்து எப்படி இருக்கும் நமக்கு? இந்த ஸ்க்ரீன்ல இருந்து வெளியில வர மாரி இருக்கணும் 90 டிகிரில. அப்படி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிளேன் மேலே இல்லையே. லைன் தான். ஆனா ஒரு பிளேன்ல இல்லைல்ல. பட் இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது.
முக்கியமா பார்க்க வேண்டியது. The function f of z equal to imaginary part of z by mod z, where z not equal to 0, z 0 இருக்கும்போது f of z is 0, is not continuous at z equal to 0. இங்க நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லிமிட்டுங்கிற கான்செப்ட், அதாவது அந்த நம்பரை வந்து நம்ம எந்த வழியா போனாலும் ஒரே வேல்யூ தான் வரணும். அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்பதான் கண்டினியூஸ்னு சொல்ல முடியும். அந்த பாத்துக்கு ஏத மாதிரி லிமிட் மாறிச்சு அப்படின்னா, அது நாட் கண்டினியூஸ்னு அர்த்தம். அது என்ன சொல்லணும்னா, பாத் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்டாலே நாட் கண்டினியூஸ் தான் வரும். ரொம்ப ரேரா தான் கண்டினியூஸ் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இத ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போதும். இப்ப இப்ப z = x + iy அப்படிதான் எடுக்கிறது எப்பவுமே. அப்ப இதுல இமேஜினரி பார்ட் ஆஃப் z என்ன வரும்னா, y வரும். mod z வந்து √(x² + y²). z டெண்ட்ஸ் டூ 0ன்னு சொல்றதும், x டெண்ட்ஸ் டூ 0, y டெண்ட்ஸ் டூ 0ன்னு சொல்றதும் ஒண்ணு தான். இதுதான் நம்ம 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் இந்த இடத்துல. இப்ப இங்க நான் என்ன பண்றேன்னா, இந்த பாத் எடுத்துக்கிறேன். அதாவது y = mx. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாத் எடுத்துக்கிறேன். இந்த y = mxன்னு எடுத்து அப்படியே நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். y இருக்கிறதுல mx போடணும். அதே மாதிரி √(x² + y²). இந்த y²க்கு பதிலாவும் mx² இப்படி வந்துரும். அப்ப எனக்கு நியூமரேட்டர்ல mx இருக்கும். டினாமினேட்டர்ல என்ன பண்ணுவேன்னா, x² காமனா எடுத்துருவோம். ரூட்டுக்கு வெளியில வர்றதுனால அது xன்னு மட்டும் வரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா, √(1 + m² இருக்கும். இந்த x கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த வேல்யூவ பார்க்கணும். ஆக்சுவலா இதான் லிமிட் வேல்யூவேவும். இது பார்த்தீங்கன்னா, டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது மீனிங் என்னன்னா, இப்போ m = 1 போட்டோம்னா, y = xங்கிற லைன் அப்படின்னு அர்த்தம். இந்த லைன் வழியா இந்த z டெண்ட்ஸ் டூ 0 அப்ரோச் பண்றோம்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே இது y = 2x, இது வேற லைன். கரெக்ட் தானே? இது வழியா அப்ரோச் பண்ணும்போது வேற ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இங்க mக்கு பதிலா 2 போடணும். m இருக்கிறதுல 1 போடணும். வேற வேற ஆன்சர் வருதா? ஸோ லிமிட்ங்கிறது ஒரு நம்பர் தானே, யூனிக் நம்பர். லிமிட்ங்கிறது யூனிக் நம்பர். அது வரல பாருங்க இங்க. இந்த டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லிமிட் வந்து மோர் தென் 1 லிமிட் வருது. ஒரே ஒரு லிமிட் வரணும். அந்த லிமிட்டும் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த கொஸ்டின பொறுத்தளவுல f of 0 = 0ன்னு வரணும். நமக்கு அப்படி வரல பாருங்க. ஒரு இடத்துல மட்டும் 0 வரும். m = 0 அப்படின்னா. இல்லையா? ஆனா மாத்த மாத்த வேற வேற ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாரி வந்துச்சுன்னா, அந்த ஃபங்ஷன் இஸ் நாட் கன்டினியூஸ் அட் z = 0. அப்ப இத ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்படி மட்டும் தான் இல்ல. இந்த கொஸ்டினுக்கு இது ஓகே ஆகுது. இதே மாரி நீங்க என்ன பண்ணணும்னா, y = சம்டைம் mx² எடுக்க வேண்டியிருக்கும். ரைட்டா? அல்லது இப்படி மாத்தி எடுக்க வேண்டியது. x = myன்னு எடுக்க வேண்டியிருக்கும். அல்லது x = my² எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, இந்த கேன்சல் ஆகி மீதி வந்து மட்டும் தான் இருக்கணும். எக்ஸோ, ஒய்யோ இருக்கும்போது இந்த மாரி நீங்க பார்த்து டிபெண்டன்ட்னு எழுதிறக்கூடாது. இந்த ஃபைனல் ஆன்சர்ல. எக்ஸ், ஒய் வரக்கூடாது. ஏன்னா எக்ஸ், ஒய் வந்தா நம்ம லிமிட் எடுப்போம் இல்லையா? அப்ப ஆன்சர் வந்துரும். நீங்க இத நம்ம எலிமினேட் பண்றதுக்கு நாட் கன்டினியூஸ்ன்னு சொல்லப் போறோம். அப்ப வந்து எக்ஸ், ஒய் எல்லாம் கேன்சல் பண்ணிறணும். ஸோ இந்த ஆன்சர் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் ல மட்டும் தான் வரணும். இப்படியும் நினைச்சுறாங்க. இப்போ சப்போஸ் நான் ஒரு பாத் எடுக்கிறேன். அந்த பாத்ல வந்து வரல சார். அப்போ உடனே கன்டினியூஸ்ன்னு சொல்லிடலாமான்னா கிடையாது. இது ஸ்ட்ரெய்ட் லைன் தான். ஒரு பர்ட்டிகுலரா ஸ்ட்ரெய்ட் லைன் எடுத்து சொல்றீங்க. ஸ்ட்ரெய்ட் லைன் வழியா தான் போகணும்னு இல்ல. சர்க்கிள் மாதிரியும் போலாம். ஓகேவா? ஏன்னா இது பாருங்க y = mx² எடுத்திருக்கேன் பாருங்க. அதனால இந்த ரிசல்ட் இந்த மாரி y = mx இந்த மாரி எடுக்கிறது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நாட் கன்டினியூஸ்ன்னு சொல்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். கன்டினியூஸ்ன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது.